எல்லாருக்கும் வணக்கங்க. ஏப்ரல் 24 எங்களுக்கு வந்து கல்யாண நாளுங்க. இந்த வருஷம் வந்து வெள்ளிக்கிழமை தான் கல்யாண நாள் வந்துச்சு. ஓட்டு போட்டு மறுநாளுங்க 23ஆந்தேதி ஓட்டு போட்டோமா, மறுநாள் கல்யாண நாள். அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன், அன்றைக்கி ஓட்டு போடுறதுக்கு அன்றைக்கி வந்து கூழ் ஆக்கி வச்சுட்டு இருந்தேங்க. காலையில் எழுந்தோடனே கூழ் குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைங்களாம் லீவுக்கு வீட்டுக்கு வந்திருந்தாங்க. 2 பேருமே ஹாஸ்டலில் தங்கி படிக்கிறாங்க, எங்கள் பையனும் எங்கள் பொண்ணும். எங்கள் பையன் வந்து எம்எஸ்சி படிக்கிறாரு கெமிஸ்ட்ரி. எங்கள் பொண்ணு வந்து இன்ஜினியரிங் படிக்கிறாங்க. இப்போ 3rd இயர் முடிச்சுட்டு 4th இயர் போகிறாங்க. எப்படியோ கஷ்டப்பட்டு குழந்தைங்கள படிக்க வைக்கணும்னு நானும் எங்கள் வீட்டுக்காரரும் படிக்க வைக்கிறோம். கவர்மெண்ட் ஸ்கூல் தான் படித்தாங்க. எங்கள் வீட்டுக்காரர்கிட்ட கல்யாண நாளைக்கு நெத்தியில் குங்கெல்லாம் வைங்கன்னு சொன்னேன். அவர் என்ன பண்ணார், மூக்கு மேலாம் பூசி விட்டார் மேலாம். அதுக்கப்புறம் பொட்டெல்லாம் வச்சுட்டு பிறகு நெக்லஸ் வந்து போட சொன்னேன். கவரிங் நகை தாங்க, கோல்டு கிடையாதுங்க. நான் வந்து கவரிங்லாம் சேல்ஸ் பண்ணுவேன். அப்போ நான் வாங்கி யாருன்னா வேணால் சொல்லுங்கள், வாங்கி நான் தரேன். அந்த நெக்லஸுக்கு வந்து செயின் போட சொன்னேன். சரி செயின் போட்டு விட்டாங்க. எங்கள் பொண்ணு தான் கொஞ்சம் வீடியோ எடுத்து கொடுத்தாங்க. எங்கள் பொண்ணு எடுத்து கொடுத்தாங்க, கொஞ்சம் பொறுமையாக எடுத்து கொடுப்பாங்க. அதனால் வந்து இந்த கட்டெல்லாம் எடுத்தோம். அதுக்கப்புறம் வீட்டில் வந்து சாமந்தி பூ தான் அந்த டைமில் இருந்தது. கனகாம்பரம் வந்து காலையிலே குளிச்சுட்டு வச்சிட்டோம். நானும் எங்கள் பொண்ணு வச்சுக்கணும். செடியில் பூத்து இருக்குது, ஆனால் பூ கிள்ளி கட்டலை. நாங்கள் வெள்ளிக்கிழமை வந்து எங்கள் வீட்டுக்காரர் வந்து நூல்நெல்வேலிக்கு போயிட்டாரா, ஒரு வீடியோ போட்டிருப்பேன். நானும் எங்கள் பொண்ணு வந்து சினிமாவுக்கு போயிருந்தேங்க. லைக்கின் படம் வந்துக்குது இல்லைங்க, லைக் படத்துக்கு போயிருந்தோம். நல்லா இருந்தது படம் வந்து லைக் எப்படி இருக்குதுன்னா, கதை இப்போ இருக்கிற ஜென்ரேஷனு, அதுக்கப்புறம் 2040 வந்து எப்படி இருப்பாங்கன்னா, ஃபோனு அந்த ஃபோன் உலகமாக ஆயிடுதில்ல, அதனால வந்து ஃபோன் இல்லாத உலகம் வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு கதை. அந்த படம் பார்த்துலேருந்து எனக்கும் அதிகமாக ஃபோன் அதிகமாக யூஸ் பண்ணக்கூடாதுன்னு தோணுது. அதுக்கப்புறம் எங்கள் வீட்டுக்காரர் சின்ன காமெடிலாம் பண்ணார். நான் குள்ளமாகறேன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் கோவிலுக்கு கிளம்பிட்டோம் நானும் எங்கள் வீட்டுக்காரோம். அன்றைக்கி சந்தைக்கு போகல, எங்கள் வீட்டுக்காரர் கொஞ்சம் உடம்பு சரியில்லைன்னு சொன்னார். சரி வீட்டில் இருந்து நம்ம கோவிலுக்கு போயிட்டு வந்துடலாங்க, கல்யாண நாள் ரொம்ப நாள் ஆச்சு சொல்லிட்டு இங்கே ஆற்காட்டில் வந்து கருப்புசாமி கோவில் இருக்குது, அங்கே தாங்க நானும் எங்கள் வீட்டுக்காரர் போயிருந்தோம். எங்கள் பொண்ணை கூப்பிட்டேன், எங்கள் பொண்ணு வரமாட்டேன் சொல்லிட்டாங்க. நாங்கள் குடும்பத்தோடு போனால் பஸ்ஸில் தான் போனோம் எப்பவுமே. வண்டி வந்து சின்ன ஸ்கூட்டரில், அதனால் பசங்கள்லாம் வந்தாங்கன்னா நாங்கள் பஸ்ஸிலே போயிடுவோம். எங்கள் வீட்டுக்காரர் மட்டும் வண்டியில் வந்து ஆற்காட்டில் பார்க்கிங் போட்டுருவார். அதுக்கப்புறம் கருப்புசாமி கோயில் பாருங்கள், இங்கே ஆற்று ஓரமே இருக்குதுங்க. ஆற்காட்டுக்கு வந்தீங்கன்னா எல்லா சாமியும் ஒரே இடத்துல இருக்குதுங்க. மனசுக்கு நிறைவாக நீங்கள் சாமி கும்பிட்டு போகலாங்க. என்ட்ரன்ஸ்லேயே வந்து பிள்ளையார் வச்சுருக்காங்க. பிள்ளையாருக்கு வந்து எங்கள் வீட்டை கற்பூரம் ஏற்றி அவரால் முடிஞ்சாலும் தீபார்த்தனை பண்ணார். ரொம்ப மனசுக்கு திருப்தியாக இருந்ததுங்க. சூப்பராக சாமி கும்பிட்டேங்க நானும் எங்கள் வீட்டுக்காரோம். அதுக்கப்புறம் சாமி கும்பிட்டு நாங்கள் வந்து அன்றைக்கி விதவிதமாக எதுவுமே செய்யலை. வெளியே சாப்பாடு மட்டும் எங்கள் வீட்டுக்காருக்கு மட்டும் சாப்பாடு செஞ்சு வச்சுட்டு இருந்தோம். கூழ் வர ஆகிட்டு இருந்தேன்னா, கூழ் குடிச்சிட்டு அவர் நூல்நெல்வேலிக்கும் சாப்பாடு ஆகி வச்சுட்டு நானும் எங்கள் பொண்ணு ஃபஸ்ட்டு 9:15 மணிக்கு பஸ்ஸுக்கு போகலான்னு போனால் பஸ்ஸு போயிடுச்சு பஸ் ஸ்டாண்ட்லேருந்து. அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்துட்டு 10:30 மணிக்கு பஸ் இருக்குது சினிமா பார்க்கறதுக்கு. 10:30 மணிக்கு போனால் அங்கே கொஞ்சம் நேரம் கதை போயிடுச்சு. சரி போனால் கூட பரவாயில்ல சொல்லிட்டு 100 டிக்கெட்டுங்க. 100 டிக்கெட் தான் வாங்கினோம். ஸ்டார்டிங்கில் 200 இருந்ததுதான். இப்போ படம் வந்து ரொம்ப நாள் ஆயிடுச்சுல, அதனால் வந்து 100 டிக்கெட்டு 200 ஆச்சு. அதுக்கப்புறம் உள்ளே வந்து நாங்கள் மேக்ஸிமம் எதுவுமே வாங்கி அவ்வளோ சாப்பிடல. எங்கள் பொண்ணு மட்டும் தான் ஐஸ்கிரீம் கேட்டாங்க. ஒரு ஐஸ்கிரீம் மட்டும் வாங்கி கொடுத்தேன். டைம் இருந்தால் நாங்கள் என்ன பண்ணுவோம், வெளியே மேக்ஸிமம் வாங்கிட்டு போயிடுவோம் சாப்பிட்றதுக்கெலாம். இந்த டைம் வந்து சுகராக இருந்தது, டைமு வாங்கிறதுக்கே முடியல. அதுக்கப்புறம் வந்து படத்தை பார்த்துட்டு வந்துட்டு மறுபடியும் பிள்ளையார் சாமான்லாம் விளக்கி சாமி கும்பிட்டு கோவிலுக்கு கிளம்பிட்டோம் நானும் எங்கள் வீட்டுக்காரோம். இது பாருங்கள் எல்லா சாமி இருக்குது பாருங்கள். இந்த சாமி என்ன பேர் சொன்னாங்களே, எல்லா சாமி சிவன்லேருந்து ஐயப்ப சாமி, முருகர், ஆஞ்சநேயர், பிள்ளையார், சிவன் சாமி எல்லாமே எல்லா சாமியும் இருக்குது. அதுக்கப்புறம் மெயினான ஒரு விஷயம் சொல்லாத விட்டு பாருங்க, அந்த குடிக்கிறாங்க பற்றியா, அவங்க வந்து கவுறு கட்டுறாங்க. நாங்கள் போக சொல்ல ஒரு ஃபேமிலி வந்து உக்காந்துருந்தாங்க. அவங்க ரொம்ப நேரமாக உட்காந்து கவலைப்பட்டு இருந்தாங்களா. அதுக்கப்புறம் சாமி ஐயா வந்தாங்களா, அவங்க வந்து இன்னும் கற்பூரெலாம் ஏற்றி சத்தியம் வாங்கிட்டு கவுறு வந்து கட்டி விட்டாங்க. அவங்க குலதெய்வத்து மேலே சத்தியம் வைக்க சொன்னாங்க, வச்சாங்க. அதுக்கப்புறம் வச்சுட்டு பிறகு சாமியெல்லாம் கும்பிட்டு அவங்க போயிட்டாங்க. அது என்னத்துக்குன்னு சொல்லிட்டு நாங்கள் கேட்டோம். அங்கே இந்தமாரி குடிக்காத இருக்கிறதுக்கோசம் கவுறு கட்டுறாங்க. அது ஒரு கவுறு இருக்குது பாருங்கள், சாமி கட்டி அந்த கவுறு தான் கட்டுறாங்க. நாங்கள் அப்புறம் வீட்டிலேருந்து தேங்காய்லாம் எடுத்துன்னு போனோம், உடச்சிட்டு அங்கேயே வச்சுட்டு வந்துட்டோம். சாமி திருநீறு கொடுத்தாங்க பிரசாதம், அது மட்டும் வீட்டுக்கு மறித்து எடுத்துன்னு வந்துட்டுங்க. சாமி கும்பிட்டது மனசு ரொம்ப 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 நிறைவாகுது. எங்களுக்கு வந்து கல்யாண நாள் எத்தனாவது வருஷம் கல்யாண நாள்னால் 24வது வருஷம் கல்யாண நாளுங்க. வீடியோவில் சொல்லவே இல்லை, இது லாங் வீடியோவில் ரொம்ப பேர் பார்க்க மாட்டீங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா கமெண்ட்ல சொல்லுங்கள். 2002 எங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுங்க. கரெக்டாக வந்து 24 வருஷம் வெற்றிகரமாக நாங்கள் 24 வருஷம் சக்ஸஸாக இருந்தோம். ஒருத்தர் விட்டு கொடுத்து போனாவே ரொம்ப நாள் வாழலாங்க, 100 வருஷம் வாழலாங்க.
இது வந்து முக்கியமாக வந்து நம்பிக்கை ரொம்ப வேணுங்க. ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்குள்ளே நம்பிக்கை வேணும். இப்போ அவர பற்றி யாருன்னா என்கிட்ட சொன்னாங்கன்னா, நான் அவர நம்பணும். என்னை பற்றி அவர்கிட்ட சொன்னாங்கன்னா, அவர் என்ன நம்பணும். அதுதான் வாழ்க்கை. அதான் வந்து லைஃப் வந்து ரொம்ப நாளைக்கு நம்மளுக்கு கொண்டுன்னு போகும். நம்பிக்கைன்றது பெரிய 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 ஆயுதங்க. சொத்து, சுதந்திரம், நகை, நட்டு எல்லாமே கம்மியாக இருக்கலாம். அதெல்லாம் கம்மியாக இருந்தால் கூட நம்ம வாழ்ந்துடலாம். ஆனால் நம்பிக்கை மட்டும் கம்மியாக இருக்கக்கூடாது. நம்பிக்கை அதிகமாக இருந்தால் நம்ம 500, 1000 வருஷம் கூட வாழலாங்க. எங்கள் 2 பேருக்கும் நம்பிக்கை அதிகமாக இருக்குதுங்க. 100% நம்பிக்கை இருக்குது. என் மேலே எங்கள் வீட்டுக்காரர் நம்பிக்கை அதிகம். அதுமாரி அவர் மேலே எனக்கு ரொம்ப நம்பிக்கை அதிகம். அதனால் எங்களுடைய நம்பிக்கையை யாராலையும் உடைக்க முடியாது. நாங்கள் அதேமாதிரி தாங்க எங்களோட நம்பிக்கையோடு தான் நாங்கள் வாழுறோம். நம்பிக்கை ஒரு பக்கம், அது தன்னம்பிக்கை, சுயமாக சம்பாதிச்சு முன்னுக்கு வரணும்னு சொல்லிட்டு ஒரு குறிக்கோளுங்க. 2 பேரும் ராவும் பகலும் பாடுபடுவோம். அவர் பிஸ்கட் விற்பாரு, நான் துணி துவைப்பேன், கடுகு சீலாம் பேக் பண்ணுவோம். மாடு, கோழி, நாங்கள் என்னென்ன எங்களால் முடியுமோ நாங்கள் அந்த அளவுக்கு வந்து வேலை செய்வோம். வந்து அதுக்கப்புறம் வீட்டுக்கு வர சொல்ல பானிபூரி கடை பார்த்தோம். பானிபூரி எங்கள் பொண்ணுக்கு வேணுமான்னு கேட்டால், எங்கள் பையன் காலேஜ் கிளம்பி போயிட்டார். எங்கள் பொண்ணு, அம்மா எனக்கு பானிபூரி வேணுமான்னு கேட்டாங்க. அதுக்கப்புறம் எனக்கு ஒரு பானிபூரி வாங்கி கொடுத்தாரு. அவர் ஒரு பானிபூரி சாப்பிட்டு வீட்டுக்கு ஒரு பார்சல் வாங்கிக்கணுங்க. ஒரு பார்சல் வந்து 30 ரூபா, அங்கேயே சாப்பிட்டா 20 ரூபா. பானிபூரி நல்லா இருந்ததுங்க. ஆனால் இப்போலாம் பானிபூரி சாப்பிட்றதுக்கு பயம் அதிகமாக இருக்குது. உடம்பு வந்து கெட்டு போகுது. அதனால் இன்றைக்கி நான் ஒரு டைம் தான் சாப்பிடணும்னு முடிவு பண்ணி வச்சுக்கிறேன். அவ்வளோதாங்க. எங்களுடைய வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த பானிபூரி கடை 30 வீட்டில் இருக்குதுங்க. 30 வீட்டில் தான் நல்லா இருந்ததுங்க. ஒரு இடத்துல தண்ணியாக இருக்கும்ல அந்த குழம்பு, இந்த இடத்துல நல்லா கட்டியாக இருந்ததுங்க. அதுக்கப்புறம் எங்கள் பாப்பாவுக்கு ஒரு பார்சல் வாங்கிக்கின்னு வீட்டுக்கு ஸ்கூட்டரில் தாங்க வந்தோம். இருட்டாக இருந்தது, வரவே இல்லை. அதுக்கப்புறம் வந்து நல்லபடியாக வீட்டுக்கு வந்துட்டோம்.